வணக்கம். ஆண்டிமடம் அருகே பண்ணை குட்டை அமைப்பதில் விவசாயிகளின் பெயரை முறைகேடாக பதிவு செய்து 1 கோடி வரை ஊழல் நடந்துள்ளதாகவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக தமிழக அரசுக்கு அப்பகுதி விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்தைச் சேர்ந்த ஐயூர் ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஐயூர் ஊராட்சியில் கடந்த 2023-2024 ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பண்ணை குட்டை அமைப்பதற்கு பயனாளிகள் தேர்வு செய்வதற்கு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் ஐயூர் ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் இதில் தகுதி வாய்ந்த விவசாயிகள் பலருக்கு பண்ணை குட்டை கிடைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதில் குறிப்பாக ஐயூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவசாமி மகன் செல்வராசு, ராமச்சந்திரன் மகன் மனோகரன், கோவிந்தசாமி மகன் தியாகராஜன், காசிநாதன் மகன் ஜெயச்சந்திரன் ஆகிய 4 பேரும் பண்ணை குட்டை அமைப்பதற்கு முறையாக விண்ணப்பித்தும் அவர்களது விண்ணப்பங்களை அதிகாரிகள் அப்போது நிராகரித்து விட்டதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் பண்ணை குட்டை கிடைக்காத செல்வராஜ் ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்று இருக்கிறார். அப்போது அங்கிருந்த விவசாயிகள் சிலர் பண்ணை குட்டை கிடைக்கவில்லை என்று கூறினாயே, ஆனால் உனது பெயரில் பண்ணை குட்டை அமைத்ததாகவும் அதற்கு ரூபாய் 90,000 பணம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்குரிய ஆவணங்களையும் காட்டி யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் என கேலி செய்துள்ளனர். இதில் அதிர்ச்சி அடைந்த விவசாயியான செல்வராஜ் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் விளக்கம் கேட்டிருந்தனர். ஆனால் அவரை அலட்சியம் செய்த அதிகாரிகள் அவருக்கு உரிய பதில் தராமல் அவரை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதில் மன உளைச்சலுக்கு ஆளான செல்வராஜ் ஒரு கட்டத்தில் தாம் ஏமாற்றப்பட்டு இருப்பதை எண்ணி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். பின்னர் அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து அதன் பின்னர் நலமோடு வீடு திரும்பிய அவர் தனக்கு நடந்த விஷயத்தை ஊரில் உள்ளவர்களிடம் கவலையோடு கூறியிருக்கிறார். இதில் சந்தேகம் அடைந்த மற்ற விவசாயிகளும் கொதித்து போய் ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அதிகாரியிடம் முறையிட்ட போது செல்வராஜை போன்று அதே கிராமத்தைச் சேர்ந்த மனோகரன், தியாகராஜன், காசிநாதன் உள்ளிட்ட 4 பேரும் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் செல்வராஜ் உள்ளிட்ட 4 பேரும் முறையாக புகார் மனு அளித்தனர். அதன் பேரில் இதுகுறித்து தொடர்புடைய அதிகாரிகள் குழுவினர் ஐயூர் ஊராட்சி அலுவலகத்திற்கு வந்து நேரடியாக ஆய்வு செய்திருந்தனர். அப்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஊராட்சி செயலாளர் காந்திமதி, பணி மேற்பார்வையாளர் திருமாவளவன் ஆகியோரை வைத்துக்கொண்டு கள ஆய்வு மேற்கொண்டனர். விசாரணையின் முடிவில் செல்வராஜ் உள்ளிட்ட 4 விவசாயிகளின் பெயர்களையும் முறைகேடாக மாற்றி ஆள்மாறாட்டம் செய்து பெரும் மோசடியில் ஈடுபட்டிருப்பது உண்மைதான் என கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறைகேட்டு தொகையினை வசூல் செய்து அவர்களுக்கு பண்ணை குட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கவும், சம்பந்தப்பட்ட அலுவலரின் மீது சட்ட மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த குழுவினர் பரிந்துரை செய்துள்ள இந்த சம்பவம் ஆண்டிமடத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் பண்ணை குட்டை அமைக்கும் திட்டத்தில் மாவட்டம் முழுவதும் 110 விவசாயிகளுக்கு நிர்வாக அனுமதி வழங்க வேண்டும். ஆனால் ஐயூர் ஊராட்சிக்கு மட்டும் 44 பேர் தேர்வு செய்வது எப்படி என்றும் இதில் 1 கோடி வரை ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் செல்வராஜை போன்று இன்னும் பல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஐயூர் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு பண்ணை குட்டை அமைக்கவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக விவசாயிகளை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள சம்பவம் அரியலூர் மாவட்டத்தில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். என் பேர் செல்வராஜ், எங்கள் அப்பா பேர் சிவசாமி. நான் அரியலூர் மாவட்டம் ஐயூர் கிராமத்தை சேர்ந்தவன். நான் பண்ணக்குட்டைக்காக யூனியனில் மனு கொடுத்துருந்தேன் பஞ்சாயத்து ஆஃபீஸில். ஆனால் எனக்கு பண்ணக்குட்டை வல்லுன்னு கேட்குறப்பெல்லாம் எனக்கு வல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்ததே எனக்கு தகவல் கிடச்சி இப்போ திரும்ப கிளர்க்கவோ இப்போ இங்கே மற்ற யூனியனில் பிரசிடெண்ட்டே யாரை கேட்டாலும் வல்லன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வந்ததாக தேவைப்பட்டு நான் போய் ஆண்டிமடம் யூனியனில் அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி கொண்டாந்து காட்டினேன். அது உனக்கு இல்லைப்பா வேறு ஆளுக்குன்னு சொல்லிட்டாங்க. இது மூலிமா நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு போட்டேன். அங்கேருந்து திட்ட அதிகாரி ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணப்போ இது நீங்கள் பண்ணது தவறு தான் சொல்லி அந்த கிளர்க்கு பேர்லேயும் ஓவர்சர் பிடிஓ அன்றைக்கி அவங்கெல்லாம் வச்சு ஆய்வு பண்ணாங்க. இதில் எங்கள் பேரில் நிறைய எங்களை மாதிரி நிறைய பேரில் அவங்கவுங்க பேரை வெட்டி வேற ஒருத்தவங்களை விட்டு வெட்ட சொல்லி எடுத்து இப்போ பயனடைஞ்சிருக்கிறாங்க. எங்கள் பேரில் உள்ளதே வேறு ஒருத்தவங்களை விட்டு அடிச்சிருக்காங்க. என் குட்டையினோட மதிப்பீடு 1,88,000 ரூபா. ஆனால் என் பேரில் 93,000 ரூபா பணம் எடுத்துட்டாங்க வேறு ஒருத்தவங்க.
அதனால் நான் மன உடைச்சல் ஏற்பட்டு மருந்து கூட குடிச்சிட்டேன். மருந்து கூட குடிச்சிட்டு திரும்ப சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டேன். அங்கேயும் வந்து கேட்டாங்களே கொஞ்சம் எந்த திரும்ப ஃபோனில் பேசுனாங்க, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. திரும்ப கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஆய்வு பண்ணி அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் செஞ்சது தவறுதான்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு போனாங்க, கைப்பட லெட்ரு. அதுக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் வரல. நான் வந்து திரும்ப இங்கே வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் சொன்னேன், நான் எங்களுக்கு தரலன்னு சொன்னால் தீ கூட குளிப்பானாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் நிறைய பேரில் 2 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட 44 பேரில் பணம் போட்டு ஊழல் போட்டு 1 கோடி ரூபா கிட்டத்தட்ட மோசடி பண்ணியிருக்காங்க இந்த பஞ்சாயத்தில். அது வந்து யாரு செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுத்து அதுக்குள்ளே தண்டனை அவங்க அனுபவிக்கணும். ஆனால் எங்களுக்கு திரும்பவும் பண்ணை வேணும். நாங்கள் பண்ணை கொடுத்தா எங்கள் இடத்துல எங்கள் சொந்த இடத்துல வெட்டி காட்டுறோம். நாங்கள் எங்கள் சொந்த இடத்துல தான் நான் கம்ப்யூட்டர் சிட்டா பட்டா என் ஃபோட்டோ ஆதார் அட்டை பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் கொடுத்தோம் 2 வருஷமாக அலைஞ்சோம், எங்களுக்கு வரல. என் பேரில் வந்துட்டு வேறு ஒருத்தருக்கு பணம் வாங்கிட்டு 10,000 லஞ்சம் வாங்கிட்டு வேறு ஒருத்தர் வெட்ட சொல்லிட்டாங்க. நான் பணம் தரல, எனக்கு பணம் கேட்கல, தரல. இதே போல் 44 பேரில் மோசடி நடந்தது. 44 குட்டை விட்டுருக்காங்க எங்கள் ஊரில். அதிகாரி பேரில் அந்த எந்தெந்த அதிகாரி ஊழல் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க பேரில் தக்க நடவடிக்கை எடுத்து அதை ஆய்வு பண்ணி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்டமாக எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் வெட்டி காட்டுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் போராட்டம் பண்ணுவோம். ஊரை திரட்டி எங்கள் 104 வேலை 2 வருஷமாக எங்கள் இந்த பண்ணைக்குட்டையில் பணத்தை போட்டுவிட்டு 104 வேலையை எங்கள் பொதுமக்களுக்கு தரவே இல்லை. 2 வருஷமாக மக்கள் பூரா கொந்தளிச்சு போய் நிற்கிது. இப்போ அடுத்தது நாங்கள் மக்களை வச்சு பெரிய போராட்டம் பண்ணுவோம். பஞ்சாயத்து ஆஃபீஸை ஈர்த்து போடுற மாதிரி கண்டிஷன் நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணி ஆய்வு பண்ணுவோம். இந்த மாதிரி ஆணிவன யூனியனில் போய் ஆணிவன யூனியனுக்கு முன்னாடி பெரிய தரணா போராட்டம் மாதிரி போராட்டம் பண்ணுவோம். தீ கூட குளிப்போம் நாங்கள். அதுக்கும் அது ரெடியாக இருக்கோம். என் பேர் செல்வராஜ், ஐயூர். என் பேர் மனோகரன், எங்கள் அப்பா பேர் ராமச்சந்திரன். நான் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் ஐயூர் கிராமத்தை சேர்ந்தவன். என் பேரில் 2022-23 1,85,572 ரூபா பண்ணைக்குட்டை வெட்டி மோசடி செஞ்சுருக்காங்க. இதை வந்து நாங்கள் அரியலூர் இங்கே வந்து ஆண்டிபுரம் ஊராட்சி, இது ஐயூர் ஊராட்சியில் கேட்கும்பொழுது உன் பேர் இல்லை, இது வேறு பேர் வந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அரியலூர் ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்துருந்தோம்னா அங்கேருந்து அதிகாரி வந்து இந்த விசாரணை பண்ணாங்க. அந்த விசாரணையில் இந்த தவறு நடந்தது என்பது உண்மைன்னு அவங்க அறிவித்தாங்க. அதுக்குள்ளே எதையும் எங்கள்கிட்ட வந்து டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி இது வந்து ஐயூரில் வந்து நிறைய பண்ணைக்குட்டிகள் இதுமாரி பண்ணைக்குட்டை விட்டுருக்காங்க. அதில் நிறைய ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல் வந்து இந்த அரசு அதிகாரிகள் தான் செஞ்சுருக்காங்க. நாங்கள் எது கேட்டாலும் சரியான பதில் வரல. எனவே தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும். இல்லைன்னா நாங்கள் வந்து பொதுமக்களை வச்சு ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனக்கு பண்ணைக்குட்டை வேணும். எனக்கு இது வந்து சரியாக இந்த அரசு செய்யணும்னு நம்புகிறேன். இல்லைன்னா நாங்கள் போராட்டம் நடத்துறது உறுதி. என் பேர் மனோகரன், ஐயூர்.